சாயோ 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 சாயோ. ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பாபாவுடைய சன்னிதானத்தில் ஷிரடியில் ஒரு புதுமையான ஒரு தோட்டம் வடிவமைச்சிருக்காங்க. சாய்ராம், இந்த தோட்டத்தை நீண்ட நாட்களாக ஷிரடி சாய்பாபா சமாதி மந்திர் சமஸ்தானம் சார்பாக இந்த தோட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இதில் சிறப்பம்சம் என்னன்னா, தாமரை பூ நடுவில் பாபா தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுற மாரி பாபாவுடைய ஒரு அற்புதமான திருரூப சிலையை இந்த தோட்டத்துக்கு நடுவில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த தோட்டத்தோடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாமே நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். சாய்ராம், நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய 105வது மகா சமாதிக்கு மறுநாள் நம்ம பாரத பிரதமர் மோடியை தரிசனம் கியூ காம்ப்ளெக்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பார். அதனைத் தொடர்ந்து இந்த பாபாவுடைய திருரூப சிலையும் அன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சாய்ராம், இந்த புனிதமான தோட்டம் ஷிரடியில் 4ஆம் நம்பர் கேட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் சாய்ராம் இருக்குது. சாய்ராம், பாபா வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த புனிதமான காலகட்டத்தில் பாபா ஷிரடியில் லெண்டி தோட்டம் என்ற ஒரு தோட்டத்தை தன் கையாலே உருவாக்கினார். அதில் பாபா செடிகளெல்லாம் நட்டுறாரு. இதுக்கு தேவையான உரங்கள், செடிக்கு தேவையான எல்லா வித உரங்கள் எல்லாமே பாபா அருகாமையில் உள்ள கிராமத்துக்கு சென்று பாபாவே தன் கையால் நட்டி வைக்கிறாரு. இப்போ பாபா தன்னுடைய சூத உடலோடு இருந்தால் எப்படி இருப்பார் என்ற சான்றுக்கு இந்த சிலை நம்மளுக்கு பிரதிஷ்டை பண்ணி 4ஆம் நம்பர் கேட்டுக்கிட்ட இந்த சிலையை வச்சுருக்காங்க. சாய்ராம், நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான திருரூப சிலையை இந்த புதிதாக அமைக்கப்பட்ட தோட்டத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சாய்ராம், இந்த தோட்டப்பகுதி பார்த்திங்கன்னா கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல சிறு கடை தொழிலாளிகள்லாம் இருந்தாங்க. சாய்ராம், இந்த இடத்துல சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்தது. அதாவது உணவு அருந்தும் கடைகள்லாம் சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்தது. காலப்போக்கில் அது முழுமையாக சமஸ்தானமே கைப்பற்றி இந்த இடத்துக்கு பாபாவுடைய ஒரு புதிதான தோட்டத்தை சாய் பக்தர்கள் சமஸ்தானம் வடிவமைச்சு கொடுத்திருக்கு. சாய்ராம், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தோட்டம். சாய்ராம், இந்த தோட்டத்தோட சிறப்பு என்னன்னா, பாபாவுடைய லெண்டி தோட்டத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் சாய்ராம் இருக்கு. இந்த தோட்டம் அந்த தாமரை இலைகள் நடுவில் பாபா தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுற மாரி ரொம்ப தத்ரூபமான மிக பிரம்மாண்டமான ஒரு பாபாவை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சாய்ராம், அதாவது நம்ம அக்டோபர் மாதம் கடந்த பாபாவுடைய 105வது மகா சமாதிக்கு அடுத்த நாளே பாரத பிரதமர் மோடி ஐயா தரிசன கியூ காம்ப்ளெக்ஸ் திறந்து வச்சாரு. அது திறந்து வைக்கும் பொழுது இந்த பாபாவுடைய திருரூப சிலையும் திறந்து வச்சார். சாய்ராம், ரொம்ப அற்புதமான பாபாவுடைய ஒரு திருரூப சிலை. சாய்ராம், பாருங்க, பாபா தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சிட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான தோட்டம். இந்த தோட்டம் 4ஆம் நம்பர் கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. சாய்ராம், ஷிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே தயவு செஞ்சு போங்க. தோட்டத்தில் உள்ள சத்குரு ஷிரடி சாய்பாபாவை பாருங்க. பாபாவே நேரில் நின்று தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுற மாரி ரொம்ப ரியாலிட்டியா, அதாவது தத்ரூபமா அப்படியே பாபா அங்கே நிற்கிற மாரி வடிவமைச்சிருக்காங்க. சாய்ராம், ரொம்ப ஒரு அற்புதமான தருணமாக இருந்தது. இந்த தாமரை இலைகள் அப்படியே விரிஞ்சி இருக்கு. அதுக்கு மேலே பாபாவுடைய ஒரு திருரூப சிலையை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சொன்னால் உண்மையாலே ஒரு அற்புதமாக இருந்தது. சாய்ராம், இந்த பாபாவுடைய சிலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாபாவுடைய நீலைகள் பக்தர்களுக்கு சொல்லும் விதமாக இந்த நீலைகள் எல்லாமே இந்த சிலையை ஒட்டி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சாய்ராம், இந்த சிலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாபா வீடுதோறும் சென்று பிச்சை எடுக்கிற காட்சி, அதே போல் பாபா நோயுள்ள மனிதர்களுக்கு நோயை குணப்படுத்தும் காட்சி, இது போல் எண்ணற்ற பாபாவுடைய அற்புதமான புகைப்படங்கள் எல்லாமே இந்த சிலைக்கு கீழே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஒரு தாமரை பூ நடுவில் நம்ம பாபா நின்று தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுற மாரி இருக்குது. இந்த இடம் ஷிரடியில் 4ஆம் நம்பர் கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த தோட்டம் வடிவமைச்சிருக்காங்க. சாய்ராம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி சின்ன கடைகள்லாம் இருந்தது. சாய்ராம், சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்தது. இப்போ காலப்போக்கில் இந்த இடத்த சமஸ்தானம் முழுமையாக எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து சாய் பக்தர்கள், அதிகமான சாய் பக்தர்கள் ஷிரடிக்கு தினந்தோறும் வந்துட்டு இருக்காங்க. புதுமையாக பக்தர்களுக்கு கொடுக்கணும் என்ற விதத்தில் சாய் பக்தர்களுக்கு சமஸ்தானம் இந்த தோட்டத்தை சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. சாய்ராம்,
இந்த தோட்டத்துடைய அடுத்த சிறப்புகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். முழுமையாக பாபாவுடைய இந்த அற்புத நிலைகள் இந்த தோட்டத்தில் நம்ம இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டோம் சாய்ராம். அடுத்து இந்த தோட்டத்தோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடிகள்லாம் இப்போ தான் வச்சுருக்காங்க. ரொம்ப பச்சை பசேல் அற்புதமாக இருந்தது. காலை நேரத்தில் தான் இந்த வீடியோ எடுத்தேன். ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருமே வந்துட்டு இருக்காங்க. ஒரு பல்லாக்கு ஊர்வலம் கொண்டு வராங்க. அதாவது சாவடி ஊர்வலம் பாபாவை அமர வச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது தத்துரூபமாக இருக்குது சார். இந்த காட்சியெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பழைய காலம் பாபா வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எப்படி இருந்தது இது எல்லாமே நினைவு கொள்ளும் மாரி இந்த இடத்துல வந்து எல்லாமே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த தோட்டத்தை சுற்றி அழகான பூச்செடிகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் சார், இங்கே பாபா வந்து எப்பவுமோ அல்லா மாலிக் சொல்லும் போது இப்படி கையை உயர்த்துறாருல, அங்கே பக்கத்தில் சிறு பொண்ணு வந்து பாபாவை வணங்குற மாரி ஒரு அற்புதமான காட்சியும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது சேரம். ஏன்னா பக்தர்களுக்கு வந்து சமஸ்தானம் வந்து இன்னும் புதுமையாக எடுத்து நிறைய விஷயங்கள் பாபாவுடைய நிலைகள் வந்து எடுத்து சொல்கிறாங்க. ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே கண்டிப்பாக பழைய 4 நம்பர் கேட்டுக்கிட்ட இருக்கிற இந்த பாபாவுடைய புது தோட்டத்துக்கு போங்க. இங்கு பக்தர்கள் காலை முதலே வந்துட்டு இந்த இடத்துல இருந்து பாபாவை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதே போல் பாபாவுடைய இந்த அற்புதமான சுந்தர ரூபமான காட்சியை கண்டு சந்தோஷம் அடைகிறாங்க சேரம். ரொம்ப ஒரு அற்புதமான தருணமாக எனக்கும் இருந்தது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து சமஸ்தானம் வந்து சாய் பக்தர்களுக்கு எடுத்து பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த தத்ரூபமான பாபாவுடைய மூர்த்தி பார்த்திங்கன்னா பாபா ரொம்ப ஹைட்டு, அந்த ஹைட்டான ஒரு பாபா வந்து அவர் அழகாக கீழே குனிஞ்சிட்டு ஒரு குடத்தை இருத்து அதில் வந்து தண்ணீர் பாய்ச்சுறாரு. இந்த தண்ணீர் எங்கே தெரியுமா சேரம் போது அப்படியே பாதத்துக்கு கீழே பாபா பாதத்துக்கு கீழே ஒரு ஹோல் வச்சுருக்காங்க. அது அப்படியே தோட்டத்தில் ஃபுல்லாகவே படருது சேரம். மொத்த தோட்டத்துக்கும் பாபா மேலேருந்து தண்ணி ஊற்றுற மாரி வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே கண்டிப்பாக பாபாவுடைய தரிசனம் முடிச்சுட்டு 4 நம்பர் கேட்டுக்கிட்டே இருக்கிற இந்த புதுமையான தோட்டத்துக்கு போய் நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவை தொடர்ந்து வணங்குங்க. உங்கள் மனசுக்கும் எப்பவும் பாபா மனம் மகிழ்ச்சி கொடுப்பாரு. உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்களை பாபா மனசில் உருவாக்குவார். மனசில் தைரியமும் நம்பிக்கையும் பாபா எல்லோருக்கும் எப்போதும் கொடுக்கணும் சொல்லிட்டு நான் மனமாற பிரார்த்தனை பண்ற சேரம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்குமே சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லா மலிக்.